வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க மாட்டேங்கிறீங்க. 2 நாளாக பேப்பரை திருப்பினா இதே செய்தி தான் வருது. பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தனியார் நிறுவனத்தில் ஓய்வு பெற்ற ஒருத்தர் 50 வயசுக்கு மேலே ஆனவர் ஆன்லைனில் அதிகமாக வட்டி கொடுக்குறாங்க அது இதுன்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காரு. என்ன விளையாட்டுங்களா இதெல்லாம்? 1 கோடி ரூபாய் என்ன நீங்கள் வேற எங்கேயாவது போய் திருடிட்டா வந்தீங்க? போனால் போதுன்னு விடுறதுக்கு எல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச காசு தானே. அத்தனை வருஷம் உழைப்பினுடைய ஒரு பலன் தானே அது. அதை ஏன் அப்படி அனாவசியமாக விடுறீங்க? அடுத்தது பாருங்கள், இன்னைக்கு காலையில் ஒரு இன்ஜினியர் 22 லட்ச ரூபாய் விட்டுருக்காரு ஆன்லைனில் அதிக வட்டிக்காக தான். என்னங்க இதெல்லாம்? அதிக வட்டி கொடுக்க முடியாதுங்க. நான் ஒரு பேங்க்கில் இருந்தவங்கிற முறையில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக 6% வச்சாலும் 500 ரூபாய்க்கு மேலே அவங்க வட்டி கொடுக்க முடியாது. ஒரு 10 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா மாதம் வட்டி வரும். ஆனால் 10 லட்சம் பாதுகாப்பாக இருக்கும். சரிங்களா? இல்லை இதை ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணோம், ஒரு 10 பவுன் வாங்கணும், 5 பவுன் வாங்கணும்னா விலை ஏறினா அது நமக்கு லாபம். விலை இறங்காதுங்கிறாங்க. இறங்குதோ இல்லையோ அது உருப்படியான ஒரு அசல் நம்ம கையில் இருக்கும். பேங்க்கில் இருக்க பணமும் நினச்ச நேரம் நம்ம எடுக்க முடியாது. லீவு நாட்கள் வரும், வேலை நேரம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போகும்போது நினச்ச ஒன்றும் எடுக்க முடியாது. இதே வீட்டில் அந்த பணம் இருந்ததுன்னா தினம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்ச நாளில் காலி பண்ணிடுவீங்க. சரிங்களா? அப்போது யாருமே அதிக வட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஏன் ஊன்னு கேட்குறீங்க? ஏன் இதுக்கு அவசரப்படுறீங்க? ஏன் அது பின்னாடி போகிறீங்க? அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதிக வட்டி கொடுக்க முடியாதுங்க. ஒரு மளிகை கடைக்காரர் கேட்டு பாருங்களேன், ஒரு 20% லாபம் கிடைச்சா பெரிய விஷயம். அதுக்கே எத்தனை போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் எத்தனை பொருட்கள் எக்ஸ்பைரி டேட்டை தாண்டிச்சுன்னா தூக்கி வீசுகிற மாதிரி இருக்கும். காய்கறி பழங்கள்லாம் அழுகும் பொருள்கள் பாதி விற்றுருக்கும். லாபம் வர நேரத்தில் அசலில் கொஞ்சம் காணா போயிடும். என்ன இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? இன்னும் அந்த ஆன்லைன் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு ஆன்லைனை என்னங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது நீ யாரா இதை கேட்குறதுங்களா? வயிற்றுச்சல் மனசு தாங்காமல் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். எனக்கு என்ன போச்சு? உங்கள் பணம் போனால் எனக்கு நல்லதா கெட்டதா? ரெண்டும் இல்லை. ஆனால் இப்படி ஏமாறுவாங்களா யாராவது? ஏடிஎம்மில் பணம் எடுத்தாரன்னு சொல்லி ஒரு பெண்மணியை இன்றைக்கி ஏமாற்றி 40,000 ரூபா எடுத்திருக்காரு. இவங்க பணம் வராது, லேட்டாகும், அது இதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி போய் ஒன்றும் பணம் வரலைங்கன்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு போயிட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தான் தெரியுது அந்த கார்டு இவங்க கொடுத்த கார்டு இல்லை. இவங்க கொடுத்த கார்டை கொண்டு போய் ஒரு வேறு ஏடிஎம்மில் போட்டு 40,000 ரூபா பணம் சுவாகா. ஏமாத்துறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை அவங்க செய்கிறாங்க கரெக்டாக. நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நியாயமான, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க, மிக நியாயமான நேர்மையான சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய எந்த தொழிலிலும் ஆஹா ஓஹோன்னு லாபம் வராதுங்க. 1 லட்ச ரூபா போட்டால் 6 மாதத்துலேயோ 4 மாதத்துலேயோ மறுபடியும் 1 லட்ச ரூபா லாபம் வரவே வராது. எத்தனை கம்பெனி இது வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க. 7 ஸ்டார் 5 ஸ்டார் அது இது இத்தனை நாள் பணம் கட்டினா ஃப்ரிட்ஜு தரேன், வாஷிங் மிஷின் தரேன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? ஒவ்வொருத்தருமே அடிபட்டு தான் வலிக்கும்னு புரிஞ்சுக்கணுமா? அடுத்தவனுக்கு படும்போதே வலிக்கும் போல அப்படின்னு ஏன் நமக்கு தோண மாட்டேங்குது? உங்ககிட்ட இருக்க பணத்தை பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. 5 வட்டி 10 வட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் அவங்க நியாயமான தொழிலை செய்ய முடியாது. ஆக மொத்தம் அசலுக்கு எப்போவுமே ஆபத்து உண்டு. இப்போ அது எவ்வளவுக்கும் ஆசைப்பட்டு இந்த உள்ளதம் போச்சுறாங்கிற மாதிரி போய்விட்டது இல்லையா? ரொம்ப சங்கடமாக இருக்குது. அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி செய்திகள் பேப்பரில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. என் மேலே வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உங்கள் அன்னைக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போய் பேங்க்கு தவிர எங்கேயும் டெபாசிட் பண்ணுறது கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் கிடையாது. சரிங்களா? இதுதான் விஷயம். இன்றைக்கி தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சே ஆகணும், உங்களுக்கு பிடிச்சே ஆகணும். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மேட்டர் இல்லை, அது பிடிச்சிருக்கணும். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.